நம்ம இன்றைக்கி துபாயில் இருக்கோம். துபாயில் ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். நம்மளை அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிட வந்திருக்கோங்க இந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் வாங்க. அந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சிட்டி ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் துபாயில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, துபாய்க்கு திரும்பி விசிட்டிங்கில் வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஹோட்டலில் துபாயில் சத்துவாங்கிற இடத்துல ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் பேஸ்கெட் பால் ஸ்டேடியத்துக்கு பின்னாடி சைடு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நாங்களும் டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்வைட் பண்ணதுக்காக மட்டும் இல்லை, சும்மா யதார்த்தமாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் 24 hours. ஓகே. நீங்க செஞ்சீங்களா? எல்லாருமே உட்காந்து சொல்லுங்க. ரெண்டு கிரீன் சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்தது வேற என்ன? ஒரு சாக்லேட் பாய் பாய். ஹலோ சார். க்ரீன் சிட்டி ரெஸ்டாரண்ட் துபாயில் வந்து நம்ம தங்கி பக்கத்தில் இருக்குது. சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பெருசாக இருக்குது. வாங்க படிச்சுப்போம். ஒரு பட்டர் சிக்கனு, வேற கிரேவி எக்ஸ்ட்ரா உள்ள கறி என்ன இருக்கும்? சிக்கன் ஹண்டி இருக்குல்ல, சிக்கன் ஹண்டி, சிக்கன் ஹண்டி தெரியுதா? இட்லி செட்டு 3 பீஸ் 7 கிராம்ஸ். நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ? 7 கிராம்ஸ்னா 7 2 150 ரூபா. 3 இட்லி, ஒரு இட்லி 50 ரூபா. பட்டர் சிக்கன் வேணாம். இட்லி 3 பீஸ் 7 கிராம்ஸ். மல்லிப்பூ ராசிரி எடுத்துறீங்க. வீடியோ கவர் ஆகுது. உப்பு இட்லி வேணுமா உங்களுக்கு? ஓகே, மூடி வச்சுருவாங்க. நம்ம இப்போ சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். சூப் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சூப்பு கொடுக்குறாங்க. சூப்பு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சூப்பா. இதில் என்ன ஸ்பெஷலு? ஒன்றுமே இருக்காதோ? இதில் இருக்கா? அப்பா, இதில் எவ்வளோ பீஸ் இருக்குது? எல்லாருக்கும் வந்துச்சுல? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நானும் பட்டர் நானு பிளைன் நான்லாம் சொல்லியிருக்கோம். அதோட சேர்த்து சிக்கனு, மைனோஸு. இது என்னது அண்ணா? இது என்ன சொல்லுங்க அப்படியே. என்ன சொல்லணும்? அது என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். கோழி, சப்பாத்தி, புதினா சட்னி. சப்பாத்தியா? அது நானுங்க. அது இது பரோட்டா. இது என்னது? சரி, அது வந்து நீல நானா வச்சு. சரி, இந்த இது வந்து மச்சானோ
என்னங்க அது இப்படி வருமா? என்னது சிக்கன் ஹந்திங்க அது. நாங்கள் 2 பேர் அப்போ ஒரு அப்பயும் தலைவர். ஆமாம் ஒரு இது பார்த்தீங்களா இல்லையா? இதில் எப்படி எடுக்கிறதுனே கொட்டாஞ்சி, நம்ம ஊர் கொட்டாஞ்சி வச்சு செஞ்சுருக்காங்க அதை. மசாலா கோழி ஃபுல்லாக மசாலா போட்டுருக்காங்க. ஒரே கோழி. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, சொல்லுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா ஊத்துறாரு. வேலை பார்த்துருப்பாரு. வைன் தானது போட்டு வீடியோல போட்டீங்கன்னா அவ்வளோதான் பார்த்தாங்க. இவர் தான் எல்லாரும் வாங்கி கொடுக்குறாரு. நீ வைன் குடிக்கிற தண்ணிங்க எல்லாமே துபாயிலெல்லாம் இப்படி தான் இருக்கும், குடிக்கிற தண்ணிலாம். இதுமாரி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் துபாயில் மேக்ஸிமம். இதெல்லாம் பிளாட்ஃபார்ம். அது பிளாட்ஃபார்மில் வந்து வெளில வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அதெல்லாம் சிக்கனில் என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது மக்களே, நம்ம இங்கே சாப்பிட வந்தோம். க்ரீன் சிட்டி ரெஸ்டாரண்ட்டுங்கிற ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்தப்போ நம்ம ஹோட்டல் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு. அந்த ஹைஜீனிக்கும் அந்த டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃபுட்டு. அப்போ நம்ம அந்த ஹோட்டலோட மேனேஜர்கிட்ட பேசுவோம், இது எப்படி இந்தமாரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேனேஜர்கிட்ட கை காமிச்சாங்க. சரி மேனேஜர்கிட்ட பேசி பார்ப்போம், என்ன தான் இப்படி தான் இந்த ஹோட்டல் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க வந்தப்போ அவங்க மேனேஜர்கிட்ட முதல்ல பேசுவாங்க. ஹாய் சார், உங்கள் பேர்? இங்கே என்னென்ன சார் ஸ்பெஷல் ஐட்டம்? ஸ்பெஷலே இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இது இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாகிஸ்தான் ஃபுட் இருக்குது, ஃபிலிப்பினோ ஃபுட் இருக்குது, ஓகே, இந்தியன் ஃபுட் இருக்குது, ஓகே, சைனீஸ் ஃபுட் இருக்குது. ஸ்பெஷல் இந்த மிக்ஸ் பண்ணி ஓகே. கஸ்டமர் சேம் லைக் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் லைக் ஃபிலிப்பினோ, ஓகே, சைனீஸ், பாகிஸ்தான், ஆல் கஸ்டமர் லைக். நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி நான் இதுதான் உங்களை கூப்பிட்டு ஒரு இது சொல்லலான்னு சொல்லிட்டு தான், ஒரு நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். நல்லா ஓகே சார். ஃபுட்டை எப்படி இருக்குது? ஃபுட்டு நல்லா இருந்துச்சு சார், அருமையாக இருந்துச்சு.